இன்னைக்கு தேவன் நம்மை தண்டிக்க வேணும்னு அர்த்தம் பேசல. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் பேசும்போது நீதிமான் வர்றான்னு பேசுது, பரிசுத்தவன் வர்றான்னு பேசுது, கழுவப்பட்டவன் வர்றான்னு பேசுது, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன் பேசுகிறது. அது பேசல, பேசிக்கிட்டே இருக்கு. கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பெற்ற விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இது முழுக்க முழுக்க ரத்தத்தை பற்றும் விசுவாசம். ரத்தம் சிந்துதல் என்றால் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்திருக்கிறது, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 12 திருப்புங்க. எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். நம்ம எங்கே வந்து சேர்ந்தோன்னு சொல்றார், சேர போறோன்னு சொல்லல, எங்கே வந்து சேர்ந்தீர்கள் சொல்றார். சேர போறதுல சொல்லல, சேர்ந்தீர்களை குறித்து பேசுறார். பரலோகத்தில் பேரில் இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கும். நாம் இந்த பூமியில் இருந்தாலும் நம்முடைய ரியல் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லுது. பிலிப்பியர் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. ஏசு ஒரு 70 பேர் அனுப்புறார், பேய் விரட்ட முடியாது அனுப்புறார், சுகமாக்க முடியாது அனுப்புறார். 70 பேர் திரும்பி வர்றான், அசுத்தாவிகள் ஓடுதுங்கிறாங்க. ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக சந்தோஷப்படாம உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதுறதை குறித்து சந்தோஷப்படுங்கிறார். அன்னைக்கு இவங்க ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கே அப்படி சொன்னாருன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா பரலோகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. கீழே 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திலும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்து 2 காரியம் பேசுகிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். காயின் ஆபேல் ஆதாமுடைய முதல் பிள்ளைகள். ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், ஒருத்தனுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை. ஒருவன் ரத்தத்தின் அடிப்படையில் போகிறான், ஒருவன் சுயக்கிரியின் அடிப்படையில் போகிறான். ஒருவன் பலியின் மூலமாக போகிறான், ஒருவன் ரத்தம் இல்லாத காய்கறியின் அடிப்படையில் போகிறான். வேதத்தில் முதல் முறையாக அங்கே தான் ரத்தங்கிற வார்த்தை வருது. முதல் முறையாக அங்கே தான் ரத்தம் வருது. முதல் முறையாக ரத்தம் வருகிற இடத்துல ரத்தம் பேசுகிறதுன்னு இருக்கு. இன்னைக்கு ரத்தம் பேச தெரியுமா? ஒரு கொலையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ரத்தம் ஒரு பொட்டு ரத்தம் அந்த இடத்துல இருந்துச்சா கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு எங்கே எதுக்கு மூலமாக எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ரத்தம் இன்னைக்கும் பேசுது, அன்னைக்கு ரத்தம் பேசுச்சு. ஏன் கொலை செஞ்சான்? இவனுடைய செயலை பார்க்கலாம் அவனுடைய செயல் நல்லா இருக்கு, தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, அவனை அங்கீகரித்திருக்கிறாரு, அதனால் அவன் மேலே ஒரு பொறாமை. உங்கள் இருதயத்தில் பொறாமை இருக்குன்னா உள்ளத்தில் கொலை இருக்குன்னு அர்த்தம். யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. நல்லா இருக்கானா சந்தோஷப்படுங்க. நம்ம சகோதரன் தானே, நல்லா 2 போகிறான் சந்தோஷப்படுங்க. அவனை ஆசீர்வதிச்சிருக்கான்னு சந்தோஷப்படுங்க. அவனை கொலை செஞ்சிடான். கொலை சொன்னால் கர்த்தர் கேட்குறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு கேட்டோன்னு காயின்னு சொல்கிறான், நான் அவனுக்கு காவலாளியோ பேசுகிறான். கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க. அவன் நீ உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதுனாரு. முதல் முறையாக ரத்தம் பேசுகிறதுங்கிறாரு. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் தேவனை நோக்கி பேசுகிறது. அதனால தான் பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இன்னைக்கு ரத்தம் பேசுது பரலோகத்தில். அந்த ரத்தம் பழிவாங்குதல் பேசலை, நமக்கு தண்டனை கொடுக்குன்னு பேசலை, நமக்கு தண்டனை வரக்கூடாதுங்கிறக்காக தான் குமாரன் அனுப்பினார். குமாரன் மேலே பாவத்தை வைச்சார், பாவத்துக்கு தண்டனை வைச்சார். இன்னைக்கு தேவன் நம்மை தண்டிக்க வேணும்னு அர்த்தம் பேசலை. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் பேசும்போது நீதிமான் வர்றான்னு பேசுது, பரிசுத்தவன் வர்றான்னு பேசுது, கழுவப்பட்டவன் வர்றான்னு பேசுது, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன் பேசுகிறது. அது பேசல, பேசிக்கிட்டே இருக்கு. அது என்ன பேசுதோ அதே நீங்களும் பேசுகிறீர்கள் என்றால், உங்களுடைய பேச்சும் ரத்தத்தின் பேச்சு ஒன்றா இருக்கிறது என்றால் ஈஸியாக பதிலை பெற முடியும். எபிரேயர் 3 சொல்லுகிறது, நாம் அறிக்கை பண்ணுகிற அறிக்கைகளின் பிரதான ஆசாரியன் இருக்கு. ரத்தம் என்ன சொல்லுகிறதோ அதே பேசுங்க. நான் நீதிமான், கழுவப்பட்டவன், சுத்திகரிக்கப்பட்டவன், இந்த உணர்வே பேசுங்க. ஒரு நாள் அந்த உணர்வு டாமினேட் பண்ணும். நடு ராத்திரில் எந்திரிச்சு வரும்போது கூட நான் நீதிமான்கிற கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒருவேளை காலையில் தவறு செஞ்சால் கூட இருக்கும்,
ஆக தவறு செய்யுங்கன்னு சொல்லலை. நான் சொன்னது போய் கேட்ட உடனே போய் சீட்டாட போங்கன்னு சொல்லலை. நான் நீதிமான் சீட்டாட போகிறேன். இந்த அப்போனா அந்த கேட்டுட்டு இங்கே கேட்டுட்டு இங்கே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. கேட்கறது இல்லை, உணர்வு. உணர்வு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேற மாதிரி வாழ வைக்கும்.